இன்னைக்கு வரலாற்றில் இன்று செக்மெண்ட்ல ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் நியூஸ பார்க்க போறோம். இன்னைக்கு தேதி டிசம்பர் 8 1825ஆம் வருஷம். இதே நாள்ல நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவோட ரூட்டையே மாத்திருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? இந்திய மண்ணை தொட்ட முதல் நீராவி கப்பல், அதோட பேரு என்டர்பிரைஸ். அது நம்ம கல்கத்தா ஜாகர் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்த நாள் இன்னைக்குதான். ஆனா அதுக்கு முன்னாடி கப்பல்லாம் இல்லையா என்ன? இருந்தது. ஆனா அதெல்லாம் பாய்க்கப்பல். காத்து அடிச்சாதான் போகும், இல்லன்னா கரையிலேயே வெட்டியா உட்கார்ந்துருக்கணும். ஆனா இந்த என்டர்பிரைஸ் வந்தப்புறம்தான் இந்திய பயணமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆச்சு. அது எப்படி? இப்ப நம்ம கார்ல பெட்ரோல் போடுற மாதிரி அதுக்கும் ஏதாவது இருந்துச்சா? அதான் இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. கப்பல்ல ஒரு பெரிய அண்டா வச்சு அதுல நிலக்கரி, விறகு போட்டு தண்ணிய கொதிக்க வைப்பாங்க. தண்ணிய கொதிக்க வச்சா கப்பல் ஓடுமா? ஆமா, தண்ணி கொதிச்சு வர்ற அந்த நீராவி இருக்குல்ல, அந்த ஆவியோட பிரஷர்ல பெரிய பெரிய சக்கரங்கள சுத்த விடுவாங்க. கப்பல் கடல்ல கிடுகிடுன்னு போக ஆரம்பிச்சிரும். வாவ், செம டெக்னாலஜி. இதனால என்ன யூஸ் ஆச்சு? பெரிய லாபம். முன்னாடி இங்கிலாந்துல இருந்து இந்தியா வர 6 மாசம் ஆகும். ஆனா இந்த நீராவி படகு வந்ததும் அந்த டைம் சும்மா 3 மாசமா குறைஞ்சு போச்சு. அடேங்கப்பா, அப்போ பிரிட்டிஷ்காரங்க வியாபாரம் டபுள் ஆயிருக்கும். கரெக்ட். ஆங்கிலேயர்கள் இத வச்சு ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. இந்த டெக்னாலஜி நம்ம கையில இல்லனா நம்ம அடிமையாவே இருப்போம்னு அப்போ ஒருத்தர் யோசிச்சார். அவர்தான் நம்ம கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. மாஸ் காட்டின மனுஷன் அவரு. ஆமா, 1906ல ஆங்கிலேயர்கள் எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்தாலும் தாங்கிக்கிட்டு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிச்சார். சும்மா இல்ல, எஸ்.எஸ். காலியா, எஸ்.எஸ். லாவோன்னு 2 கப்பலை வாங்கி அவங்களுக்கு போட்டியா தூத்துக்குடி கொழும்பு ரூட்ல விட்டார். ரியலி கிரேட். அது சும்மா பிசினஸ் மட்டும் இல்ல, நம்ம பொருளாதார விடுதலைக்கான போர் இல்லையா? கண்டிப்பா. அந்த நீராவி கப்பல் மூலமாத்தான் வ.உ.சி. பிரிட்டிஷ்கார வயித்துல புலிய கரைச்சார். சூப்பர். ஆனா இன்னைக்கு அந்த நீராவி கப்பல்லாம் ஓடுதா? இல்ல, இப்ப கப்பல்லாம் டீசல், அணுசக்தியில ஓடுது. ஆனா டிசம்பர் 8 விதைச்ச அந்த விதைதான் இன்னைக்கு நம்மளே ஐ.என்.எஸ். டெல்லி, ஐ.என்.எஸ். சத்புரா மாதிரியான போர்க்கப்பல்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வச்சிருக்கு. நம்ம கடற்பயண வரலாறு இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கல. இதே மாதிரி இன்னொரு சுவையான வரலாற்றோட நாளைக்கு சந்திக்கலாம்.